ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம், ஈஸியாக செய்யலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சுகரில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கேரமலைஸ் செய்யணும். கேரமலைஸுக்கு ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்து அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு தண்ணியே சேர்க்காமல் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாட்டம் கொஞ்சம் சிரப் மாட்டம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து திராட்சை கருப்பு திராட்சை நிறைய சேர்த்துருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி நிறைய சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதாம் சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் தான் சேர்த்துருக்கேன். இது 3ஐயும் நல்லா போட்டு அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரில் நம்ம செஞ்சு இப்படி பண்ணுறனால நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரஞ்சு ஜூஸில் வந்து இதை ஊற வைப்பாங்க, இல்லைன்னா ரம்மில் ஊற வைப்பாங்க. நம்ம எதுவும் இல்லாமல் சும்மா சுகர் சிரப்லேயே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் வந்து அடித்து வச்சுருந்தோம்ல, பட்டை இதெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பவுட்ரு சுகர் வந்து 1 கப்புனா 1.5 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து பட்டரும் ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வேக வச்சுருந்தோம்னா சுகர் சிரப் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஈஸி தான். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து ஒரு பட்டர் கொஞ்சமாக தடவிட்டு, ஒரு கிண்ணத்தில் பட்டர் கொஞ்சமாக தடவிட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. கிண்ணம் ஃபுல்லாக, இல்லைன்னா அடியில் பிடிச்சி போயிடும். இந்தளவுக்கு நல்லா தடவிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவுக்குள்ள அதை சேர்த்து அதை வந்து நல்லா அந்த மட்டும் எல்லா இடமும் படுறாப்புல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் சீட்டுக்கு பதிலாக இந்த மட்டும் செஞ்சு பாருங்கள், ஒட்டாமல் வரும். பாத்திரமும் வேஸ்ட்டாக போகாது. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா எல்லாத்தையும் வலிச்சு போட்டு நல்லா ஊற்றிக்காங்க. இது வந்து கிண்ணம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து 1/4 கிண்ணம் தான் ஊற்றிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வரும். மேலே எலும்பி நம்ம 1/4 கப்பு மட்டும் ஊற்றினா போதும். இப்போ வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ண பேட்டர் எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு
குக்கரை வந்து அந்த பேஸ்கட் இல்லாமல் சும்மா நார்மலாக மூடி போட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 1 ஹவர் ஆணுச்சு. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 1/2 ஹவரில் கொஞ்சம் ஓரளவு நல்லா பேட்டர் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வேகலை நடுவில். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் வச்சதுக்கப்புறம் தான் நல்லா வெந்து வந்துச்சு. இன்னொரு 1/2 ஹவர் கழித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கிண்ணத்துலேருந்து அப்படியே நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கவுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் கேக்கு. லைட்டாக ஒரு தட்டு தான் தட்டினேன், அப்படியே வந்துருச்சு கேக்கு. நல்லா வெந்திருக்கு. ஈஸியாக நம்ம ஓவன் இல்லாமல் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சுலபமாக நம்மளும் செஞ்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.